Hello students, 11th Computer Science செகண்ட் ரிவிஷனோட ஒரு காமன் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கீங்க. எப்பயுமே ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்க்குறோம் அப்படின்னா அது அப்படியே நம்ம டிஸ்ட்ரிக்ட் வருமா சேம் அப்படின்னு பார்க்குறத விட நம்ம அதில் இருக்க கொஷின்ஸ்லாம் என்னெல்லாம் நமக்கு தெரியல. அதாவது இப்போ 15 1 மார்க்ஸ் இருக்குது. இந்த 1 மார்க் கொஷின்ஸில் எதெல்லாம் புக் பேக்கில் கேட்டிருக்காங்க, எதெல்லாம் புக் இன்ல கேட்டிருக்காங்க அப்படின்றத தெளிவாக பாருங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 2 மார்க்ஸாக இருக்கட்டும் 5 மார்க்ஸாக இருக்கட்டும் இதில் எதெல்லாம் உங்களுக்கு தெரியாத கொஷின்ஸாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த கொஷின்ஸை இம்மிடியேட்டாக படிக்க பாருங்கள். இது மிக 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 முக்கிய வினாக்கள் உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர். ஸோ தயவு செஞ்சு இந்த கொஷின் பேப்பரில் இருக்க 2 மார்க்ஸாக இருக்கட்டும் 3 மார்க்ஸாக இருக்கட்டும் 5 மார்க்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே தெளிவாக படிக்க பாருங்கள். இதில் இருக்க மேக்ஸிமம் கொஷின்ஸ் அப்படியே உங்களுக்கு உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு உங்கள் டிஸ்ட்ரிக்ட்க்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த கொஷின் பேப்பர் சேமாக அப்படியே வரும் அப்படின்னு நம்பி போகக்கூடாது. சொன்னது புரியுதுங்களா? நீங்கள் கல்வி விஜி சேனல்லையா இருக்கட்டும் இல்லை வேறு எந்த யூடியூப் சேனல்லையா இருக்கட்டும் எந்த வீடியோவை பார்த்தாலும் அதில் என்ன கொஷின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதில் என்னெல்லாம் நமக்கு தெரியாது, அதில் நாம் என்ன படிச்சுட்டு போகணும் அப்படின்ற ஒரு முக்கியமான தகவல்களை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணுமே ஒழிய இதில் கொடுத்துருக்க கொஷின்ஸ் அப்படியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் இந்த கொஷின் பேப்பர் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகாதீங்க. ஆனால் இதில் இருக்க கொஷின்ஸில் என்னெல்லாம் தெரியும் என்னெல்லாம் தெரியாது அப்படின்றத உடனுக்குடனே பாருங்கள். அதில் தெரியாததை உடனுக்குடனே படிங்க. கண்டிப்பாக மிக மிக முக்கிய வினாக்கள் தான் இதில் 5 மார்க்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க, 2 மார்க்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க, 3 மார்க்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின். அதே மாதிரி C++ ப்ரோக்ராம் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் நல்லா பாருங்கள். படிக்காதவங்க இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இது செகண்ட் டிவிஷனுக்கு மட்டும் யூஸ் ஆகும்னு இல்லை, உங்களோட பப்ளிக் எக்ஸாம்ஸ்லையுமே கண்டிப்பாக இதனால் ஒரு 4 டீட்டெயில் மேலே நீங்கள் அட்டன் பண்ண முடியும். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் கண்டிப்பாக ஒரு 2 கொஷின்ஸஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு இதில் ஏதாவது தெரியலை அப்படின்னா இம்மிடியேட்டாக படிக்க பாருங்கள். நம்ம கல்வி விஜி சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இதே மாதிரி வேற என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் எக்ஸாம்ஸில் உங்களோட மார்க்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நம்ம புதுசாக பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரப்பி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி 1 கிளாஸஸ், அதே மாதிரி மந்த்லி 4 கிளாஸஸ். உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அமௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வாட்ஸ்அப் சேனலோட நம்பர் பார்த்தீங்கன்னா 9841128114. விருப்பப்பட்டவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. முழுக்க முழுக்க நான் பப்ளிக்கில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், என்னால் சரியாக படிக்க முடியல, நான் எப்படி நல்லா படிக்கணும், என்ன மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் ஃபாலோ பண்ணாக்க என்னோட மார்க்ஸை நான் க்ரோ பண்ண முடியும், இந்த மாதிரியான முக்கியமான தகவல்கள் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லா சப்ஜெக்டும் உட்காந்து நான் கொஷின் ஆன்சர் சொல்லி கொடுக்கறதோ கிளாஸ் எடுக்கிறதோ இதெல்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க உங்களுக்குமான எனக்குமான ஒரு கான்வர்சேஷன். ஸோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் சேனலில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.